சந்தியா ஜெனி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மாயா வந்து நம்ம தனத்துக்கு வந்து தாலி கட்டுற மாரி செம்ம காமெடியான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. புடவைக்காரரு புடவையெல்லாம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் புடவை எடுத்து எடுத்து வைக்கிறாங்க. மாயா நீயும் எம்புட்டு புடவை வேணாலும் எடுத்துக்கம்மா. எவ்வளோ வேணாலும் அள்ளிக்க. இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜானகி அம்மா வந்து பேசுறாங்க. அதெல்லாம் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மாயா. சரி நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களா அதனால் ஒரு புடவை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சீனோட அப்பா வந்து பேசுகிறாங்க. நீ பத்மா கிட்டேருந்து ட்ரைனிங் எடுக்க வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது. என்ன சொல்கிறீங்க? எல்லாரும் எவ்வளோ புடவை எடுக்கிறாங்க, பத்மா மட்டும் எவ்வளோ புடவை எடுக்கிறான்னு மட்டும் பொறுத்திருந்து பாரு. கல்யாண பொண்ணு அவளான்னு நினச்சிக்கிட்டு அந்த அளவு எடுத்துக்கிட்டு இருப்பா. இது எல்லாம் நீ அவங்க கிட்டேருந்து தான் கற்றுக்கணும்னு மணிவண்ணன் வந்து அல்டிமேட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. செம்மையாக வந்து முறைக்கிறாங்க பத்மா வந்து மணிவண்ணனை. ஒரு பக்கம் சீனு வந்து ஒவ்வொரு புடவையா வந்து மாயா வந்து வச்சு வச்சு காட்ட, எனக்கு இது பிடிக்கலங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஒரு வழியா ஒரு புடவைய வந்து செலக்ட் பண்றாங்க. இத வந்து பார்க்குறாங்க நம்ப சாருமதி. மேடம்க்கு இந்த புடவை தான் செலக்ட் பண்ணி குடுத்துருக்கியா? அதே மாரி இன்னொரு புடவை வந்து இருக்கு மாயா கால் பக்கத்துல. அத ஓடி போய் எடுக்குறாங்க. இந்த புடவை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னது 2 பேரும் சொல்லி வச்ச மாரி ஒரே புடவை வந்து எடுக்குறீங்க? இல்ல பாட்டி, நான் தான் ஃபர்ஸ்ட்டு இந்த புடவைய வந்து செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போதே, அவ பார்க்குறான்னு சொல்லி தான் அந்த மொக்க புடவைய வந்து உனக்கு செலக்ட் பண்ணி குடுத்தேன். அதெல்லாம் வேஸ்ட்டும்மா வெளியில வையி அப்படின்னு சொல்லும்போதே, ரெட் கலர் தான் உனக்கு சூப்பரா இருக்குன்னு சொன்னோனே, அதே மாரி ஒரு சாரி வந்து எடுக்குறாங்க. நம்ப மாயா அந்த புடவை வந்து சூப்பரா இருக்கு. இதே நீயே வச்சுக்கன்னோனே, இந்த புடவைய நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. ச்சே! இதுலயும் என்ன ஏமாத்திட்டீங்களா சீனு? உங்களலாம் நம்பவே முடியாதுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. பத்மா, இப்போ போதுமா? அப்படின்னு கேட்குறாங்க அந்த இடத்துல மணிவண்ணன். உங்களுக்கு வர வர கொழுப்பு அதிகமா இருக்கு. என்ன பார்த்து போதுமான்னு கேட்குறீங்களா? அப்படின்னு சொல்லி பத்மா வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. புடவைக்காரரே, எப்போதும் கலெக்ஷன்லாம் நெறையா வச்சிருப்பீங்க. இந்த வாட்டி ஏன் எதுவும் கொண்டு வரல? எப்போதும் 10 நாளைக்கு முன்னாடியே நீங்கலாம் சொல்லுவீங்க. நான் கடை கடையா ஏறி அலைஞ்சு எல்லா பெஸ்ட்டான கலெக்ஷனையும் வந்து உங்களுக்காக நான் எடுத்துட்டு வருவேன். ஆனா இந்த வாட்டி நீங்க ஒரு நாள் கூட சந்தர்ப்பம் வந்து குடுக்கவே இல்லையே! அதனால தான் புடவ கலெக்ஷன்லாம் கம்மியா இருக்கு. கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட நாள் இருக்கு. அதுக்குள்ள பெஸ்ட்டான கலெக்ஷன்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. ஆமாமா, என் மனைவி எடுக்கணும்ல, எடுத்துட்டு வந்து குடுத்துருங்க. சரிங்கய்யா, மூட்டைய வந்து பேக் பண்ணியட்டா? என்ன சொல்றீங்க? மூட்டைய பேக் பண்றீங்கன்னு சொல்றீங்க. ஒட்டுமொத்த புடவையும் தான். என் பொண்டாட்டி வந்து எடுத்துட்டாளே! அப்புறம் எங்கேருந்து மூட்டை? துணிய எடுத்துட்டு போறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல செம்மையா வந்து பத்மா வந்து மணிவண்ணன் வந்து முறைக்கிற மாரி காட்டுறாங்க அந்த இடத்துல. இப்ப இந்த மாரி செலிப்ரேஷன்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு மாயா வந்து பேசுறாங்க. குவைட் இன்ட்ரஸ்டிங். ஆனா, இதே இது கன்டின்யூ ஆனா எப்படி இருக்கும்? என்னம்மா சொல்ற? பத்மாவுக்கு கொண்டாட்டம் தான். புடவை எடுத்துக்கிட்டே இருப்பா. நான் இது சொல்லல. இதே மாரி கல்யாண கெட்டப்ல நம்ம எல்லாரும் வந்து கல்யாணம் பண்ணி பார்த்தா என்ன பண்றது? என்னமோ சொல்ல வரேன்னு தெரியுதும்மா. ஆனா என்ன சொல்றதுன்னு தான் புரியலன்னு மணிவண்ணன் வந்து கேட்குறாங்க. நான் மாப்பிள. நம்ம தானே வந்து பொண்ணு. சரியா? அப்புறமேட்டு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் நாதஸ்வரம் வாசிக்க போறேன். சிவா வந்து சொல்றாங்க. நான் வந்து தவில் வந்து வாசிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சூப்பரா இருக்கும். எல்லாருக்கும் ஒவ்வொரு கெட்டப் வந்து குடுத்துற வேண்டியதுதான். நான் வந்து மாப்பிள்ளைக்கு வந்து தோழன். சாரு வந்து பொண்ணுக்கு வந்து தோழி. சரியா? அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்க அம்மா வந்து பொண்ணு சைடு. பார்வதி வந்து மாப்பிள்ளை சைடு. சரிங்களா? அப்படின்னு சொல்லும்போது, பொண்ண சீக்கிரம் ரெடியாக்கி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ம மாயா மாப்பிள்ளை போல மீசையெல்லாம் வச்சுட்டு செம்ம கியூட்டா அழகா வந்துட்டு இருக்காங்க மாயா. அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம். சீனு வந்து அக்கறையா வந்து அன்பா பாசமா கூட்டிட்டு வந்து சேர்ல வந்து உட்கார வைக்கிறாங்க. ஒரு பக்கம் தனத்தை வந்து இந்த பக்கம் சேர்ல வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்படியே வந்து மாயா வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம தனத்தை. என்ன பொண்ணு எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த குடும்பம் சந்தோஷமா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நாதஸ்வரம் வந்து வாசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மணிவண்ணன். அதே மாதிரி இன்னொரு இதை வந்து வாசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சிவா. அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம். தாலி எடுங்க, கட்ட வேணாமா? மாப்பிள்ளை வந்து ஆர்வமா இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி நம்ம தனாத்துக்கு வந்து வெள்ளை கலர்ல வந்து ஒரு கயிறு மாதிரி இருக்கு. அதை வந்து கட்டுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல. நம்ம மாயாக்கும் தனாக்கும் கல்யாணம் ஆன மாதிரி சூப்பரா கியூட்டா அழகா வந்து நடக்கிறாங்க. அப்படியே பின்னாடி வந்து மெலோடியான ஒரு சாங் வந்து போடுறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். மாயா வந்து தனத்தை தூக்கி அப்படியே சுத்துறாங்க. அப்படியே அருமையா வந்து முடிஞ்சிச்சுன்னே சொல்லலாம் இவங்க 2 பேரோட கல்யாணம். ஒரு பக்கம் நைட் ஆயிடுது. நைட்ல வந்து சாருமதி வந்து மெல்ல மெல்ல போறாங்க. நம்ம தனாத்தோட ரூம் பக்கம் போயிட்டு பேக் பண்ணி வச்சிட்டியா? வா நம்ம இங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு மாடிப்படியில படிப்படியா வந்து இறங்கும்போது, சாருமதி வந்து ஆல்ரெடி வந்து முக்காடுலாம் வந்து சுத்திட்டு தான் இருக்காங்க. தனா மாட்டுனா கூட பிரச்சனை இல்ல. நான் மாட்டக்கூடாது. அப்புறம் என் வாழ்க்கையே போயிடும்னு சொல்லிட்டு தான் முக்காடுலாம் போட்டு வந்திருக்காங்க போல இருக்கு.
அப்பன்னு பார்த்து பாட்டி வந்தோன்னே மாடிப்படிக்கு அடியில் வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க நம்ம தனம். இன்னொரு பக்கம் ஒரு சாமி ரூம் மாதிரி இடம் இருக்குது. அந்த சைடில் வந்து கப்போர்டு இருக்கனால அதுக்கு பின்னாடி நிற்கிறாங்க நம்ம சாருமதி. இப்போ பையன் வந்து பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். எங்கே போகிறீங்க எது போகிறீங்கன்னு ஒட்டுமொத்த குடும்பம் முன்னாடி நம்ம மாட்டிக்கிற மாதிரி ஆகிடுமே. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பேரதிர்ச்சியாக வந்து இருக்காங்க சாருமதி வந்து அந்த இடத்துல. இவ்வளோ பத்திரமா வந்து அமுச்சு வைக்கணும்னு பார்த்தா முடியுமா முடியலையாதா தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப அப்படியே வாசல் வரைக்கும் வந்துடுறாங்க. மணியண்ணன் மாசா வந்து பிடிச்சிட்டாங்க அவங்க 2 பேரையும். என்கிட்டேருந்து யாரும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பையில என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு கண்ணாமண்ணான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க மணிவண்ணன். பேரெதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க சாருமதியும் ஒரு பக்கம். நம்ம தரமும் பார்த்தா இவங்க தூக்கத்தில் தான் வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஓ அப்படியா, இது தெரியாமல் போச்சு. சரி வா தனம் நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லி அந்த இடத்துல வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டு வராங்க. அப்படியே குடுகுடுன்னு வந்து போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சாருமதியும். நம்ம தனமும் நீ இங்கேருந்து எங்கே போகிறோன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா ஆட்டோ நிற்கும். அந்த ஆட்டோவில் ஏறி கார்த்தி இருக்கிற பக்கம் வந்து போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நான் போகிறேன். கார்த்திக் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டு வாசலில் இருக்கிறப்ப ஃபோன் பண்ணாங்க. அப்பன்னு பார்த்து சாருமதி தான் காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க. நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம், இன்னொரு 10-15 நிமிஷத்தில் வந்துடுவோம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல நிற்க சொல்லியிருக்காங்க போல இருக்கு. சரி நீ போப்பா, நான் வீட்டுக்கு போகிறேன், இல்லாட்டி என் மேலே சந்தேகம் வந்துடும்னு சாருமதி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி திருப்பி வீட்டுக்கு வந்து சேஃபாக போகலான்னு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஆப்போசிட்டில் நம்ம ரெகுராம் வந்து மாசா வந்து புல்லட்டோட வந்துகிட்டு இருக்காங்க. என்னது அப்பா வந்துட்டு இருக்காங்க, அச்சிச்சோ மாட்டினா அவ்வளோதான். முதல்ல அங்கே ஒரு கார் இருக்குது, அந்த காருக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்போன்னு சொல்லி அந்த இடத்துல கொடுக்குன்னு வந்து காருக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்பா பார்த்துட்டாரா இல்லையா தெரியலையே. அச்சச்சோ என்ன பார்த்துருந்தா ஏன் கல்யாணம் இல்லை நின்று போயிடுங்கிற மாதிரி சாருமதி வந்து பாட்டமாக இருக்காங்க. ரகுராம் வந்து பார்த்த மாதிரி தெரில, பார்த்துருந்தா ஏதாவது விசாரிச்சிருப்பார்ல, அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப நீ ஆட்டோவில் ஏறி போமா, இப்போயாவது அவ தப்பிச்சிருவா. ஆனால் நான் வீட்டுக்கு போகும்போது ரகுராம் பார்த்துட்டாருனா என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே. இப்போ என் வாழ்க்கையை வந்து காப்பாற்றுறதே பெரிய விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்பா பத்திரமா அவளை அமுச்சு வச்சாச்சுப்பா. ரகுராம் வந்து ஜஸ்ட் மிஸ் பார்த்துருப்பாங்க, இருந்தாலும் ரகுராம் கண்ணில் வந்து படாத அளவுக்கு நான் அமுச்சு வச்சிட்டேன். சூப்பர்மா, நல்ல காரியம் பண்ணியிருக்கேன், நீயும் மாட்டிக்காமல் வீட்டுக்கு போ. சரிப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. வீட்டுக்கு போகலான்னு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்து மாயா வந்து சந்தோஷமாக இருக்காங்க. இந்த புடவை நல்லா இருக்கா சூப்பராக இருக்குங்கிற மாதிரி சீன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. புவனேஸ்வர் வீட்டிலேருந்து ஒட்டுமொத்த ஃபேமிலியும் வந்துடுறாங்க. ஒரு பக்கம் ரகுராம்லேருந்து எல்லாரும் சபையில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. பொண்ணை வந்ததுலேருந்து காட்ட மாட்டேங்கிறீங்க, பொண்ணு ரெடி ஆகிட்டு இருக்கா, வரத்துக்கு வெக்கப்பட்டுட்டு இருக்கா. அப்படியா வெக்கப்பட்டுட்டு இருக்காளா, ரொம்ப அழகாக தான் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி புவனேஸ்வர் வந்து கிண்டல் அடிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே பத்மாவும் நம்ம ஜானகி அம்மாவும் தான் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வரத்துக்காக வந்து குடுகுடுன்னு போகிறாங்க. மாடிக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல நம்ம தனாத்தா வந்து காணோம். சரி தனா இங்கே எங்கேயாவது இருப்பான்னு சொல்லி வீடு ஃபுல்லாக வந்து தேடுறாங்க. பார்த்தா எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரில. இந்த விஷயத்த வந்து ரகுராம் காதல் வந்து சொல்கிறாங்க நம்ம ஜானகி. ஏங்க தனாவை வந்து காணுங்க, வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா பேரதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க நம்ம ரகுராம் அந்த இடத்துல. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பாங்கன்னு வெயிட் பண்ணி